ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து சப்பாத்தி போட போகிறோம். யார் சப்பாத்தி மாவு பிணையிறாங்க அப்படின்னா தியா குட்டி அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் தான் வந்து மாவு போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வைடி அதுக்குள்ள உப்பு போட்டு எல்லாம் பிணைஞ்சேன். ஸோ பாப்பா வந்து உருண்டை பிடிக்கிறாங்க. உருண்டை பிடிமா கொஞ்சம் மாவு எடுத்து அவ்வளோ கொஞ்சம் எடுக்கக்கூடாது, இவ்வளோ அம்மா எப்படி உருண்டை பிடிச்சிருக்கு அந்த மாதிரி. பாப்பா எனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பா. எங்கள் அத்தை பாத்திரம்லாம் விளக்குவாங்க. விளக்குனாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து குடுக்கல வைப்பா. நான் இப்போ நான் தான், எங்கள் அத்தை எங்கேயோ வெளியே போயிட்டாங்க. நான் தான் இன்றைக்கி எல்லா வேலையும் செஞ்சேன். ஸோ என்னோடய மார்னிங் ரொட்டீன் இதெல்லாம் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் என்னென்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றத விளாக் போடலாமான்னு சொல்லுங்கள். போடலாம். ஓகே, பாப்பா வந்து சப்பாத்தி பண்ணிட்டுருக்கா. நான் வந்து தர்னிஷ் சப்பாத்திக்கு என்ன வைக்க, சட்னி ஏதாவது வைக்க, என்ன சட்னி வைக்க? என்ன வைக்கணும்? என்ன குருமா வேணும்? சப்பாத்தி குருமா வேணுமா? அவங்க அப்பா கூட தின்னு டேஸ்ட்டு கண்டுக்கிட்டாரு. அதனால் அவங்க அப்பா இல்லைன்னா மேக்ஸிமம் வந்து தோசை சுட்டு, தோசைக்கு வந்து வெறும் இட்லி பொடி வச்சு தான் சாப்பிடுவோம். அதை மட்டும்தான், இட்லியாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் இட்லி பொடி வச்சு சாப்பிடுவோம். அப்புறம் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எதுவுமே பிடிக்காது. இப்போ ஃபஸ்ட்டு தடவை உருளைக்கிழங்கு இல்லைடா அப்படின்னா இவ தியா என்னது உருளைக்கிழங்கு இல்லையா, இரு இப்போ நான் எடுத்துகிட்டு வரேன் பாரு அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் இருக்குது. 4 உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தோம். நேற்று வந்து உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிட்டாங்க அத்தை. ஒரு உருளைக்கிழங்கு தான் வச்சுருக்காங்க. அதனால் ஒரு உருளைக்கிழங்குல இப்போ நான் வந்து சப்பாத்திக்கு நான் செய்ய போகிறேன். யாருக்கு சப்பாத்தி அப்படின்னா தியாவுக்கு, எனக்கு, தர்னிஸுக்கு 3 பேத்துக்கு சப்பாத்தினா ஃபேவரட். நீங்களாம் பூரி பிடிக்குமா சப்பாத்தி பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே, வளவலன்னு பேச வேணாம். நம்ம வந்து சப்பாத்தி உருண்டை பிடிச்சிட்டு தேய்ச்சிட்டு தோசைக்கல்லில் போடையில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறமேட்டு நீங்கள் தேய்க்கிறலாம் காட்டலை அப்படிம்பீங்க. பூ கட்டுற வீடியோவில் அப்படி தான் சொல்லியிருந்தீங்க, பூ கட்டுறதே காட்டலை அப்படின்னு. தியாவோட உருண்டை பாருங்கள். இதுதான் தியா பிடிச்ச உருண்டை. என்னோடது பாருங்கள். தியாவோடது என்னோடது எவ்வளோ இங்கிட்டு இருக்கிறது நான் வச்சது, இது வந்து பாப்பா பிடிச்சது. 2 உருண்டை. சரி, ஓகே, நான் வந்து உருண்டை பிடிச்சிட்டு தேய்ச்சிட்டு தோசைக்கல்ல போடையில் பார்க்கலாம். வச்சிட்டியா பாப்பா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டியா? வச்சுட்டு வந்து தக்காளி வெங்காயம் வதக்கு. எல்லாம் வதங்கிருச்சா? அவள் வீடியோ எடுத்தோம்னா எதையும் செய்ய மாட்டா. செகண்ட் வந்து அவள் பேசவும் மாட்டா. என்னன்னா பதில் கேட்குறோம்னா அதுக்கு பதில் மட்டும் சொல்லுவாள். மற்றபடி டக்கு டக்குன்னு பேச மாட்டான். இப்போ என்ன பாப்பா பண்ணிட்டு இருக்க? சமைச்சிக்கிட்டு இருக்கியா? யாருக்கு? என்னென்ன சமைக்க வர? இப்போ என்னென்ன நைட்டுக்கு என்ன சாப்பாடு செய்ய போற? தோசையா? இப்போ தோசைக்கு தான் மாவு பிணைஞ்சியா? அப்புறம் என்ன? இப்ப மாவு பிணைஞ்சமே, எதுக்கு அது பிணைஞ்ச? உருண்டை பிடிச்சோம். அப்புறம் தோசைங்கிற இருங்க, வதக்கிட்டு இருக்கு. என்ன பண்ண போற? என்ன அவ என்ன சொல்றா? அம்மா நீ சமமா, நான் வீடியோ இருக்கிறமா உன்ன அப்படின்னு நாளைக்கு தான் ஆன் பண்ணேன். இப்போ எங்களுடைய உருளைக்கிழங்கு வந்து இங்கே வெந்துட்டு இருக்கு. உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்கு. இங்கிட்டு வந்து தக்காளி வெங்காயம் வந்து வதங்கி. தர்னிஷ் வந்து உள்ள உட்காந்துருக்கான். அப்பதான் துணி மடிச்சேன். வெளியே மழைனால துணியெல்லாம் உள்ள போட்டிருக்கேன். வீடு இப்பதான் கூட்டினேன். உங்க அத்தை இல்லாதனால எல்லா வேலையும் நான் டக்கு டக்குன்னு செஞ்சுட்டேன். பாத்திரம் விளக்கிட்டாங்க. ஆமா, அப்புறம் கோழிக்கு தீவனம் போட்டு கோழி அடைச்சிட்டாங்க. அங்கேயும் கூட்டிட்டாங்க. சாமி இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க. மழுகூத்தி எரிஞ்சிச்சு. நல்லா சொல்லுல, எனக்கு காதுல உள்ளுல. வேற என்ன சொல்றது? வேற என்ன நீ பண்ற அதை சொல்லு. சரி, உனக்கு பூரி பிடிக்குமா சப்பாத்தி பிடிக்குமா? இரு, அம்மா கேட்கணும். இல்ல 2 வேறல ஏதாவது சொல்லு. ஏதாவது ஒண்ணு தொடணும். சப்பாத்தி
அப்ப சப்பாத்தி தான் உனக்கு பிடிக்குமா? பூரி பிடிக்காத? தர்னிஸ் இதுதான் பாப்பா, அணி பனின்னு இதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கான். தியா வந்து இங்கே சப்பாத்தி வந்து மாவு கொஞ்சோண்டு தந்தனா அதை விளையாண்டுட்டு இருப்பா. தர்னிஸ் இங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே வந்து கிழங்கு ரெடி ஆயிடுச்சு, சப்பாத்தி வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். சப்பாத்தி வந்து போட்டு சாப்பிட வேண்டியதான். இங்கே பாருங்க, தர்னிஸ் வந்து சப்பாத்தி சுட்டுக்கிட்டேன், அப்புறம் சாப்பிட்ருக்காரு. சப்பாத்தியும் மசாலாவும் சாப்பிட்ருக்காரு. தியா விளையாண்டுட்ருக்கா. இதுதான் மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லா சப்பாத்தியும் சுட்டாச்சு. எங்கள் வீட்டில் சப்பாத்தி ஃபேவரட் யார் அப்படின்னா தரணிஸ் தான். இப்போ எத்தனை சப்பாத்தி தர்னிஸ் சாப்பிட்ருக்க? 5 சப்பாத்தி சாப்பிட்டுட்டான் தர்னிஸ். நான் கண்ணு வைக்கல, சொல்கிறேன். சப்பாத்தி அப்படின்னா அவ்வளோ ஃபேவரட் அவருக்கு. தியா வந்து எப்பயும் ஒரே ஒரு தோசை சாப்பிடுவா. இட்லியாக இருந்தால் ஒரு இட்லி சாப்பிடுவான். தரணிஸ் 2 இட்லி சாப்பிடுவான், 2 தோசை சாப்பிடுவான். இன்றைக்கி சப்பாத்தினால 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு சாப்பாடு நவுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 சப்பாத்தி போயிடுச்சு, அவங்க 5 சப்பாத்தி ஆயிடுச்சு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, இன்னும் வேணுனாலும் எடுத்து வச்சுக்கோ. சப்பாத்தி வைக்கமாம்மா? உட்கார், நான் வைக்கிறேன், உட்காரு. பிச்சு போடவா? பாப்பா இந்த மாதிரி பிச்சு போட்டோம்னா அவள் எடுத்து சாப்பிட்டுப்பான். இருங்க, அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வருது, செல்வா ஃபோன் பண்ணுறாரு. நீங்களாம் சப்பாத்தி செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி மசாலா வந்து உருளைக்கிழங்கு மசாலா செய்வீங்களா, இல்லை சட்னி ஏதாவது அரைப்பீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். தரணிஸுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சால் பிடிக்கும். எனக்கு வந்து தேங்காய் சட்னி அதுக்கு கூட இருந்தால் அது பிடிக்கும். ஏதோ ஒன்று, சரி குழந்தைங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வந்தாமல் உங்களுக்கு சப்பாத்தி பிடிக்குமா பூரி பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.